ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்காக ஒரு சில பில்லு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பில்லுனால ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேற இந்த பில் வந்து 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆயிருச்சு. ஃபைனலாக அந்த பில்லு பிரசிடென்ட்டுடைய அசன்ட் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்படின்னா இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நாளைக்கு இந்த பில்லு நடைமுறைக்கு வந்தோடனே டிரான்ஸ்ஜெண்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பில். இந்த பில்லுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டருக்கான அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பில்லுல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பில்லை பொறுத்தவரை இது 2 ஹவுஸ்லேயே பாஸ் ஆயிருச்சு. இந்தியாவில் ஒரு பில்லு பாஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோக்சபாவில், அதுக்கடுத்து ராஜ்யசபா, இது ரெண்டுல ஏதோ ஒரு ஹவுஸில் மாற்றி பாஸ் ஆகிக்கலாம். பட் 2 ஹவுஸ்லேயுமே பாஸ் ஆகணும். இப்போ லோக்சபாலையும் பாஸ் ஆயிருச்சு, ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிருச்சு. அதுக்கடுத்து பிரசிடென்ட்டுடைய அசன்ட் வந்து மட்டும்தான் கொடுக்கல. ஒன்ஸ் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டார் அப்படின்னா இந்த பில்லு நடைமுறைக்கு வந்துடும். இப்போ இந்த பில்லை என்ன பண்றாங்க அப்படின்னா 2019 ஆல்ரெடி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் அப்படிங்கிற இந்த ஒரு பில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த பில்லுல ஒரு சில மாற்றம் கொண்டு வர்றதுக்காக தான் 2026 அமெண்ட்மெண்ட் பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸை பொறுத்தவரை ரொம்ப காலமா இந்தியாவில் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு ரைட்ஸே இல்லாம தான் இருந்துச்சு. முதல் அந்த ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 2009 எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஓட்டர் கேட்டகரியில மேல், ஃபீமேல், அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து முதல்ல டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச விஷயமா இருக்கு. அதுக்கப்புறமா 2019 சென்செக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்செக்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஜெண்டர் அந்த 3ஆம் பாலினத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்றாங்க. மொத்தம் இந்தியாவில் 4.8 லட்சம் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து 2011 சென்செக்ஸ் படி இருந்தாங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமா டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ்ல ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட் அப்படின்னா 2014 நால்சா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த கேஸ்ல தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கான அங்கீகாரம், அவங்களுக்கான உரிமை கிடைக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்கள நான் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தீர்மானிச்சுக்கலாம். அதுக்கு எந்த மெடிக்கல் செக்கப்போ எந்த எவிடன்ஸோ தேவையில்லை. ஒரு நபர் அவரை டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆம் பாலினத்தவர், அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாருன்னா அது அவரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த செக்கப்போ இல்லை எந்த ஆப்ரேஷன் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு ரைட்ஸை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, நால்சா ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் வந்து தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அங்கீகாரம் பண்ணி அதை அவங்க செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் 2019 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த ஆக்டை ஒரு மாடிஃபை பண்றதுக்கு புது ஆக்ட் வந்திருக்காங்க. இப்போ இந்த புது ஆக்ட்ல 2026 என்ன மாற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா 2019 ஆக்டை டீட்டெயிலா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? சோ இப்போ முதல்ல 2016 ஆக்ட் வந்து பாத்துடலாம். இந்த 2019 ஆக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்னா யாரு, இதுல எக்கச்சக்கமான முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான ஆக்ட். ஓகேங்களா? ஆக்சுவலா அந்த ஆக்டை முதல் இனிஷியேட் பண்ணது யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாடுடைய எம்பியா இருக்கக்கூடிய திருச்சி சிவா இருக்காருல்ல, அவரு ஒரு தனிநபர் மசோதா பிரைவேட் பில்ல டிரான்ஸ்ஜெண்டர் பில்ல கொண்டு வராரு. அதுக்கப்புறமா தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பில்லை கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணி முடிக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மசோதா. பட் இதுல இப்ப சேஞ்ச் கொண்டு வராங்க. இதுல நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா டெஃபனிஷன். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னா யாரு, இந்த 3ஆம் பாலினத்தவர் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷனை கிளியர் கட்டா இதுல வந்து கொடுக்குறாங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா one whose gender does not match the gender assigned at the birth. ஒரு நபர் வந்து பிறக்கும் போது அவர் மேலா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ கரண்ட்ல அவருடைய ஜெண்டர் வேறையா மாறிக்கலாம். ஃபீமேலாவோ இல்ல மேலா இருந்து ஃபீமேலாவோ இல்ல ஃபீமேலாவோ மேலா மாறிக்கலாம். இந்த மாதிரி அவங்க பிறக்கும் போது ஒரு ஜெண்டர்ல இருந்திருப்பாங்க, ஆனா இப்போ கரண்ட்ல அந்த ஜெண்டருக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அவங்க வேற ஒரு ஜெண்டரோட அசோசியேட் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா டிரான்ஸ்மென், டிரான்ஸ் உமன், அதே மாதிரி ஜெண்டர் கியூர்ஸ், இன்டர்செக்ஸ் வேரியேஷன், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் கல்ச்சர். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அரவாணிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு டேம் இருக்கும். இந்த மாதிரி கினார், ஹிஜார்ஸ் இவங்க எல்லாமே இதுல வந்து வருவாங்க. அதுக்கப்புறமா இன்டர்செக்ஸ் வேரியேஷன் இன் பிரைமரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக், குரோமோசோம்ஸ், ஹார்மோன் ஃப்ரம் நார்மேட்டிவ் மேல் ஃபீமேல்ஸ், இந்த மாதிரி ஒரு வைடர். இது வந்து ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். இதுல எல்லாருமே
ஓகேங்களா. ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு அம்பர்லா டர்ம். நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டருக்கு ப்ராப்பரான டெஃபினிஷன் இல்லை, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் லைனர்ல சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு ப்ராடர் டெஃபினிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுல எல்லா கேட்டகரியும் இந்த எல்ஜிபிடி அப்படிங்கிறதுல கூட எல்லா கேட்டகரியும் ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துருவாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம், நம்மளே நேரடியாகவும் பார்த்திருப்போம். டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் வந்து நிறைய இடங்கள்ல அவங்கள டிஸ்கிரிமினேஷன் வந்து பண்றாங்க. நீ அங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்றாங்க இல்லையா. இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. எப்படி வந்து SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் வந்து SC/STக்கு பாதுகாப்பு கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த ஆக்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு டிஸ்கிரிமினேஷன் வந்து பாதுகாப்பு கொடுக்குது. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேன் prohibit unfair treatment on denial of service. எஜுகேஷன்ல நீ டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தியா, உன்னை காலேஜில் சேர்த்துக்க முடியாது, உன்னை ஸ்கூல்ல சேர்த்துக்க முடியாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்லையும் பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்லையும் நீ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற காரணத்தினால உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹெல்த் கேர் சர்வீஸ்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, தென் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இப்போ பெற்றோர் இருக்காங்க, அவங்களுடைய ஒரு குழந்தை, ஒரு 3-4 குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை டிரான்ஸ்ஜெண்டரா மாறிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு சொத்து கொடுக்காம இருக்குது, அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஆர் பிரைவேட் ஆஃபீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் கொடுக்கணும். அவங்களை என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஆஃப் ரெசிடென்ட். நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஒரு ஆண் இருக்காரு, அந்த ஆண் வந்து நாளடைவில் ஒரு பெண்ணா மாறுறாரு, இல்ல ஒரு பெண் ஆணா மாறுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃபேமிலியில அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்கள முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரைட் டு ரெசிட் வித் த இமீடியட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியிலே வாழ்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி if the family cannot provide care, a court may order place in the rehabilitation. அப்படி ஃபேமிலி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கல அப்படின்னா கோர்ட் இன்டர்வியூனா என்ன பண்ணலாம், அவங்களுக்கான ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரோ இல்ல வேற ஏதோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன், கவர்மெண்டோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் இவங்களுக்கு வந்து இன்க்ளூசிவா எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இவங்களுக்கு வேற ஏதாச்சும் சப்போர்ட் சிஸ்டம் என்ன அது கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுல வந்து முக்கியமா இருக்கு. ரைட் டு ரெசிடென்ட் எஜுகேஷன், இது ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். அடுத்து ஹெல்த் கேர் மெஷர்ஸ். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து மேலுக்கு தனியா ஹெல்த் கேர் இருக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு கைனகாலஜிஸ்டா இருக்காங்க. பட் டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இந்தியாவில் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு. அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்ல வேற ஏதாச்சும் அவங்களுக்கு இஷ்யூ இருக்கு, அதை கியூர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஹெல்த் சர்வீஸ் இந்தியாவில் இல்ல. சோ அதனால இது என்ன பண்றாங்க, டெடிகேட்டட் ஃபெசிலிட்டிஸ், ஓகேங்களா, செப்பரேட் HIV சர்வேலன்ஸ் சென்டர்ஸ் அண்ட் செக்ஸ் ரீஅசைன்மென்ட் சர்ஜரி, இதெல்லாமே டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு வந்து தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறமா மெடிக்கல் கரிக்குலம் டு அட்ரஸ், ஏன்னா இப்போ மெடிக்கல் சிலபஸ்ல மேல் பத்தி இருக்கும், ஃபீமேல் பத்தி இருக்கும், பட் டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி அவங்களுடைய சிலபஸ்ல இருக்காது, அதையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்ட்ல சொல்றாங்க. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அடுத்து 5வது ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா சர்டிபிகேஷன் ஐடென்டிட்டி. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஐடென்டிட்டி கார்டு இருக்கும். அந்த ஐடென்டிட்டி கார்டை யார்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறது யாரு, கலெக்டர். ஸோ கலெக்டர் கிட்ட இருந்து அந்த கார்டு வந்து வாங்கிக்கலாம். அந்த கார்டை வாங்குறதுக்கு அவங்க வேற மெடிக்கல் போர்டில் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் அவங்களே நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், அதான் வந்து ப்ரொசீஜர். அதே மாதிரி ரிவைஸ் சர்டிஃபிகேஷன் issue only if the individual undergoes surgery to change the gender to male or female. அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு மேலா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ல பேரு ஜெண்டர் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஃபீமேலா மாறிட்டீங்க, சர்ஜரி பண்ணி வேற ஏதாவது மாறிட்டீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணி உங்க ஜெண்டர் நேம் எல்லாமே மாத்தி சர்டிபிகேஷன் வந்து வாங்கிக்கலாம். அதையும் இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு அந்த டிஸ்அட்வான்டேஜ் இல்ல ஒவ்வொரு வீக்கர் செக்ஷனையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு கமிட்டி இல்ல ஒரு கமிஷன் இருக்கும். நேஷனல் கமிஷன் ஃபார் SC, நேஷனல் கமிஷன் ஃபார் SC, உமன், மைனாரிட்டி, இந்த மாதிரி கமிஷன்ஸ் இருக்கு இல்லையா. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருடைய வெல்ஃபேருக்காக நேஷனல் கவுன்சில் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அப்படிங்கிற இந்த ஒரு கமிட்டியும் கொண்டு வராங்க. இதுல யார் தலைவராக இருப்பா அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்க்கான மினிஸ்டர் தலைவராக இருப்பாரு. இதுல வந்து ஹெல்த், ஹோம்,
நித்தி ஆயோக், இந்த மாதிரி நிறைய முக்கியமான அமைப்புகள் இருந்து இதுல நபர்கள் வந்து இருப்பாங்க. இவங்க தான் கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஜெண்டருக்கான பாலிசிஸ், ஸ்கீம்ஸ், இல்ல டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி என்ன விஷயம் கவர்மெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் இதுல வந்து இருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு அகேன்ஸ்டா யாராச்சும் பெனால்டி ஏதாச்சும் வந்து ஒரு குற்றங்கள் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன தண்டனைகள் அப்படிங்கிற எல்லா விஷயமே இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரை அப்படிங்கிற மாதிரி தண்டனைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் ஓவராலா பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஆக்ட், ஒரு லேண்ட்மார்க் ஆக்ட். பட் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஆக்ட் பார்த்தோம் இல்லையா, இதுல ஒரு சில ப்ரொவிஷன்ஸை மாத்துறதுக்காக டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிற பில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ முதல்ல லோக்சபால மார்ச் 13 பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பாஸ் ஆனது மார்ச் 24 பாஸ் ஆகி, அதே மாதிரி ராஜ்யசபால மார்ச் 25 இந்த பில்லு பாஸ் ஆயிருச்சு. இப்போ பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா இந்த பில்லு நடைமுறைக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பில்லுல என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பில்லுடைய கிரிட்டிசிசம் என்ன, இதை ஒட்டுமொத்த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியும் சமூக ஆர்வலர்களும் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல இப்போ முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மாற்றம் வந்து அந்த டெஃபினிஷன். டிரான்ஸ்ஜெண்டர்னா யாரு அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேட்டகரி பார்த்தோம் இல்லையா, இதுல இப்போ ஒரு சில கேட்டகரி மட்டும்தான் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வர்றாங்க. ஓகேங்களா? என்ன பண்றாங்க அப்படின்னா the bill replaces the general gender not matching at the birth அப்படிங்கிற இந்த டெஃபினிஷன்ல இருந்து இப்போ இதுல ஒரு சில கேட்டகரியை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஒரு சில கேட்டகரி இன்க்ளூட் பண்றாங்க. explicitly remove person with a different sexual orientation or self perceived sexual identity. ஓகேங்களா? இது வந்து ஜெண்டர் கியூர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்காங்க, அவங்கள இதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ் மென், டிரான்ஸ் உமன் அப்படிங்கிற இந்த கேட்டகரிஸ் இருக்காங்க, இவங்களும் இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரி தான் இருக்காங்க. ஸோ டிரான்ஸ் மென், டிரான்ஸ் உமன், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெண்டர் கியூர், இவங்க எல்லாமே இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ் மென், டிரான்ஸ் உமன்லாம் ஐடி கார்டு, டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி வாங்கி வச்சிருக்காங்க. பட் இப்போ இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு சில கேட்டகரி, இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான சோசியல் டேர்ம் வச்சு கூப்பிடுவோம். இப்போ தமிழ்நாட்டில் அரவாணிகள் அப்படிங்கிற மாதிரியான டேர்ம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாதிரியான டேர்ம் இருக்கும். அதுல கினார், ஹிஜார், அரவாணி, ஜோகத் இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் இருக்காங்கல்ல, இவங்கள இதுல இன்க்ளூட் வந்து பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 10 கேட்டகரி இருந்துச்சுன்னா அதை இப்போ ஒரு 6-7 மாத்திட்டாங்க. நிறைய மக்கள் இதனால என்ன பண்ண போறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல இருந்து வெளியே போக போறாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஐடென்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ். போன தடவை நம்ம பார்த்துருந்தோம் பழைய பில் என்ன ப்ராசஸ்னா அவங்க செல்ஃபா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா நான் செல்ஃபா இது பண்ணி ஜஸ்ட் ஒரு அஃபிடேவிட் மட்டும் வாங்கிட்டு நான் போயிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அதுக்கான ஐடென்டி கார்டு கொடுத்துருவாங்க. பட் இப்போ ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. அந்த 5 ஸ்டெப் ப்ராசஸை க்ரோ த்ரூ பண்ணாதான் அவங்கள வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க. முதல்ல என்ன அப்படின்னா த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் கேன் நோ லாங்கர் இஷ்யூ ஏ சர்டிஃபிகேட் பேஸ்ட் ஒன்லி ஆன் அப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனை ஜஸ்ட் விசிட் பண்ணி கொடுப்பாங்க, பட் இப்போ அந்த மாதிரி கொடுக்க முடியாது. பட் இப்போவுமே வந்து அது கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான். பட் ப்ராசஸை மாத்துறாங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நவ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் மெடிக்கல் போர்டு. இப்போ நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டேன் அப்படின்னா என்னைய இதுக்கு முன்னாடி ஓகேன்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்க. பட் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 மெம்பர் கொண்ட மெடிக்கல் போர்டு, ஓகேங்களா, 3 மெம்பர் கொண்ட மெடிக்கல் போர்டு பண்ணி என்ன கோர வச்சு அந்த மெடிக்கல் போர்டு என்ன பிசிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் செக் பண்ணி அவங்க அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவேன். ஸோ அப்போ மெடிக்கல் போர்டு, இந்த போர்டில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாரு, அதுக்கப்புறமா டெபுட்டி சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், இவங்க எல்லாமே இதுல வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அபிஷியல் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா ப்ரொவைட் த ரைட் டு சேஞ்ச் த ஃபர்ஸ்ட் நேம் இன் த பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் அதர் அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் டிரான்ஸ்ஜெண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேரை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்படி சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்க பேரை மாத்துறதுக்கு அவங்களோட ஜெண்டரோட நேம் அபிஷியல் டாக்குமெண்ட்ல இருந்தெல்லாம் மாத்துறதுக்கான ப்ரொசீஜரும் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் போர்டு தான் யாரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத முடிவு பண்ண போறாங்க. இதுதான் இப்போ கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன்னா எல்லாரும் மெடிக்கல் போர்டு வந்து
எல்லா ஊர்லயுமே இருக்குமானா அது வந்து இருக்காது. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் யார் அப்படின்னா அவங்க ரொம்ப சொசைட்டில ரொம்ப பேக்வேர்டா இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியுமா? அதே மாதிரி ஒரு நபர் வந்து நான் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயம். அதை போய் மெடிக்கல் போர்டு பண்ணி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பாசிபிளான விஷயம் இல்லையா? அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால இதுவும் வந்து இதுல ஒரு முக்கியமான இஷ்யூ. ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன்லேயே நிறைய இஷ்யூ இருக்கு. ஏன்னா அந்த டெஃபனிஷன் படி டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இப்போ அந்த டெஃபனிஷன் வந்து வெளியே போறாங்க. அதனால அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் நிறைய சலுகைகள் வந்து கிடைக்காம போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க ப்ரூவ் பண்ணணும். முன்னாடி செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது வந்து 2014 அந்த நால்சா ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு எதிராகவும் இருக்கு. அதே மாதிரி நம்ம ரைட் டு பிரைவசி, ஸோ ஒருத்தவங்களுடைய அந்த செக்ஸ் ஜெண்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய பிரைவேட் சம்பந்தமான விஷயம். ஸோ அதை ஒரு மெடிக்கல் போர்டு வெரிஃபை பண்ணி இது பண்றது அப்படிங்கிறது பிரைவேசியை அஃபெக்ட் பண்றது, தனிநபர் சுதந்திரத்தை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய இதா இருக்கு. அதுக்கப்புறமா மேண்டேட்டரி ஜெண்டர் சேஞ்ச் ரிப்போர்ட்டிங். ஓகேங்களா? ஸோ while the 2019 act made a revised certificate optional for surgery, 2026 bill make it mandatory. ஓகேங்களா? நீங்க இது மாறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் எல்லாமே mandatory. அடுத்து மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் நவ legally required to inform DM directly about any gender change surgery performed. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜெண்டர் சேஞ்சுக்கான சர்ஜரி நடக்குது அப்படின்னா அதை பத்தி இந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணும்? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றது கம்பல்சரியா மாறிடுச்சு. ஓகே. ஸோ அடுத்து டிராஸ்டிக் இன்க்ரீசிங் இன் பெனால்டிஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் பெனால்டிஸ். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம், நேர ரியாலிட்டிலையும் அதான் நடக்குது. இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியில ஒரு பையன் டிரான்ஸ்ஜெண்டரா மாறிட்டான் அப்படின்னா உடனே இந்த ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க? அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அப்போ அந்த பையன் வந்து ஒரு இக்கடான சூழ்நிலை நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே மாறிடுச்சு, அவன் ஜெண்டர் மாறிடுச்சு, அவன் ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர்ல இருக்கான். ஸோ இந்த சமயத்துல அவனை இப்போ யார் கைட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டருடைய குரூப்ஸ் இருப்பாங்க, இல்லை சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க. அவங்க அந்த நம்பரை கூட்டு வந்து அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ப்ரொவைட் பண்ணி சோசியல் சப்போர்ட்ல இருந்து, மாரல் சப்போர்ட்ல இருந்து, மெடிக்கல் சப்போர்ட்ல இருந்து எல்லா விஷயங்களும், ஃபினான்ஷியலாகவும் எஜுகேஷன் எல்லா விஷயமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணி அவனை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வருவாங்க. பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ண கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனால்டி வந்து போடுவாங்க, அவங்களுக்கு தண்டனை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ்டு ஐடென்டிட்டி, ஸோ கிட்னாப் பண்றது, கிரிவன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அகேன்ஸ்ட் அடல்ட். இப்போ ஒரு அடல்ட்டை இது பண்ணி அவங்கள கிட்னாப் பண்ணி டிரான்ஸ்ஜெண்டரா மாத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வந்து ஃபைன் போடுவாங்க. அதே இது குழந்தைகள் இது பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி 5 லட்ச ரூபா வரை ஃபைன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபோர்ஸ்டு பெக்கிங், இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் வந்து ஃபோர்ஸ்டு அவங்கள பிச்சை எடுக்க வைக்கிறது, இல்லை அவங்கள ப்ராஸ்டிடியூஷன்ல ஈடுபடுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் அடல்ட் 5ல இருந்து 10 வயசு வரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 லட்சம் ஃபைன். அதே மாதிரி சில்ட்ரன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 3 லட்சம் வரை அடல்ட்டுக்கு 5 to 10 இயர்ஸ் ஜெயிலு, அதே மாதிரி 1 லட்சம் ஃபைனு. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு 14 வருஷம் இது, 3 வருஷம் இது. அதே மாதிரி இந்த 2019 ஆக்ட் கேப்டு மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஜஸ்ட் 2 இயர்ஸ். அந்த பழைய ஆக்ட்ல வந்து இந்த தண்டனை எல்லாமே வந்து 2 வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து தண்டனையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த ஆக்டோட முக்கியமான விஷயம். இந்த ஆக்ட் ஏன் தேவை அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிவென்டிங் பெனிஃபிட் ஃப்ராட். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு சலுகை எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த சலுகையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள பொய்யாவே டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லி ஃபேக்கா அந்த அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்டுக்காக மட்டும் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்கு. அதுக்கு அடுத்து டிட்டரிங் கிரேவ் கிரைம்ஸ், இன்ட்ரோடியூஸ் லைஃப் இம்பிரிசன் டு டிஸ்மேண்டலிங் ஆர்கனைஸ்டு கிரைம். இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய கிரைம் நடக்குது, அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் பனிஷ்மெண்ட்டை நம்ம அதிகப்படுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ஷூரிங் லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி. ஸோ ரெஸ்பாண்ட் டு த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2025 mandate to fix apathetic implementation and turn the dead letter into active law. ஸோ இந்த பழைய லால நிறைய இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஸோ அதை சால்வ் பண்றதுக்காக அதே மாதிரி இப்போ இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற கேட்டகரி நிறைய மக்கள் வர்றதுனால அரசாங்கத்துக்கு யார் யாரெல்லாம் உண்மையான டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு வந்து எப்படி பெனிஃபிட் இது பண்றது அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் நிறைய இஷ்யூ இருக்கு. ஸோ இந்த இஷ்யூ எல்லாம் சால்வ் பண்றதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய முக்கியமான இஷ்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் இது 2014 நால்சா ஜட்ஜ்மெண்ட்ல செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் இதை இப்போ இது வயலேட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ மெடிக்கல் போர்டு கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர். அதுக்கடுத்து மெடிக்கல் கேட் கீப்பிங். ஸோ ஃபோர்ஸஸ் இண்டிவிஜுவல் டு அண்டர்கோ ஹியூமிலேட்டிங் கிளினிக்கல் ஸ்க்ரூட்டினி பை ஸ்டேட் அப்பாயிண்டட் மெடிக்கல் போர்டு டு ப்ரூவ் தர் ஐடென்டிட்டி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு
அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாடலில் தான் நிறைய கண்ட்ரிஸ் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. பட் இப்போ இந்தியா ஸ்டேட் வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. உன்னுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத ஸ்டேட்டில் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ்லி எக்ஸ்க்ளூட் டிரான்ஸ்மென், இதில் வந்து டிரான்ஸ்மென், டிரான்ஸ் உமன், அதுக்கப்புறமா வந்து நான் பைனரி பர்சன் அப்படிங்கிற ஒரு சில கேட்டகரிஸை டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற கேட்டகரியில தூக்கிட்டாங்க. ஸோ இதனால் இந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. முக்கியமாக பிரைவசி 2017 புட்டுசாமி ஜட்மெண்ட் அப்படிங்கிற ஜட்மெண்ட் வந்திருக்கும். அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து பிரைவசி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இது வந்து இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் இந்த ஆக்டுடைய முக்கியமான விஷயம். என்னதான் இந்த ஆக்ட்ல நிறைய விஷயங்கள் நல்லது இருந்தாலும் இதுல டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் செக்ஷனை பத்தி ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணும். இந்த மாதிரி கொண்டு வரோம், உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது கன்சல்ட் பண்ணும். பட் இந்த அமெண்ட்மெண்ட் பத்தி எந்த டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் கிட்டயோ இல்ல எக்ஸ்பர்ட் கிட்டயோ கமிட்டி கிட்டயோ கவர்மெண்ட் வந்து கன்சல்ட் பண்ணல. ஸோ அதுவும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் நிறைய பெரிய கிரிட்டிசிசமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் பிரசிடென்ட் மட்டும் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வந்துடும். ஸோ நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பொறுத்து இருந்தால் நடைமுறைக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஆக்ட் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda ES, where your dream becomes reality.